நீங்க என்ன பண்றீங்க? கேக்குறாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே. அது ஒரு ஃபோன் வந்தது. அப்படியா? யார் பண்ணா? அது உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொன்னாங்க. அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். பார்க்கல, எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆக போகுது? ஃபோன்ல அப்படிதான் சொன்னாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல. தேங்க்ஸ் மனோஜ். சீதா வேலைக்கு போயிட்டா, வீட்டுல இல்ல. தெரியும், நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உள்ள வாங்க, சொல்லுங்க என்ன விஷயம். அன்னைக்கு நாங்க வந்தப்போ என் புருஷன் தான் உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம்னு சொல்லி பேசுனீங்க. அதனால உங்க அம்மா முகத்து கூட பார்க்க எங்களை அனுமதிக்கல. அதான உண்மை. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அருண். செல்வம் அண்ணன் என் புருஷனோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வண்டி ஓட்டுனது ஏன் புருஷன் இல்ல, செல்வம் அண்ணன் தான். நீங்க இதுல என் புருஷனை தேவையில்லாம கொண்டு வந்து நுழைக்கிறது நியாயமா? அவருக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? எனக்கு உங்க புருஷனுக்கும் ஒத்து வராதுன்னு அந்த செல்வத்துக்கு நல்லாவே தெரியும். இதே செல்வம் ஒரு தடவை எங்க வீட்டு முன்னாடி வந்து நல்ல விட்டு எரிஞ்சு பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கான். அது காரணமும் உங்க புருஷன் தான். நேரம் கிடைக்கும் போது பழி வாங்க எங்க அம்மாவை கொண்டுட்டான். உங்க புருஷனுக்கு தெரியாம அது நடந்திருக்காது. உங்க புருஷனுக்காக தான் செல்வம் எங்க அம்மா மேல வண்டி எடுத்து கொலை பண்ணிருக்கான். நீங்க போலீஸ், இப்ப இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் முடிச்சு போட்டுதான் யோசிப்பீங்க. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கோவம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஆனா கொள்ற அளவுக்கு ஏன் புருஷனோ இல்ல செல்வனோ அவ்வளவு கொடூரமானது இல்ல. அது தெரியாம நடந்த விபத்து. வேற யாரும் அதை பண்ணியிருந்தா நான் ஆக்சிடென்ட் மனசை தேத்திட்டு போயிருந்திருப்பேன். ஆனா உங்க புருஷனுக்கு எனக்கும் ஆகாது. அவன் ஃப்ரெண்ட் அந்த செல்வம் கார்ல வந்து இடிச்சிருக்கான். இந்த விபத்துன்னு என்னால ஏற்க முடியாது. அருண், நீங்க தேவையில்லாம என் புருஷனை இதுல சம்மந்தப்படுத்த பாக்குறீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என் புருஷனுக்கு உங்களுக்கும் ஆகாதுன்னு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனே என் புருஷன் மேல பழிய போடுறீங்க. மீனா, நான் முருகன்கிட்ட முன்னாடி அதை பத்தி சொல்லி வச்சிட்டேன் மீனா. என்ன அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நேற்று நைட்டே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னான். நான் பேசுறேன். அவகிட்ட இருந்து மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைச்சி அந்த தரித்திரம் இவனை விட்டு போனாலே போதும். அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு பூஜையை பண்ணிட்டு மனோஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல டைவர்ஸ் ஆயிட்டோம். அதுக்குள்ளார அவசரப்படாத. சொல்றது ஈஸி, ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா? அது அவன் இஷ்டம். ஆனா மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோகிணி இவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். இது அவ்வளவு சீக்கிரத்துக்கு முடியாது. அப்படின்னு நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்பா ஒண்ணு சப்போர்ட் பண்ணுமா, அது புத்தி தெரிஞ்சு சொல்றாரு.